எஸ் நீங்கள் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா wzatco ஆல்பா 1 அப்படிங்கிற சீரீஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நான் பென் ட்ரைவ் வச்சுருக்கேன். 5.1 வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வால் மவுண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இதுதான் அந்த ப்ரொஜெக்டர், அந்த பேகு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிளும், அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் போர்ட்டு கேபிள், அதுவும் ப்ளஸ்ஸு ரிமோட் கண்ட்ரோல், இது 3 தான் வந்துச்சு. ஏவி பின்னு வரலை, நாம் தான் தனியாக வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து உங்களுக்கு வந்து கூடவே வரும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வரல. பட் நீங்கள் அது வந்து ஏவி தனியாக தான் வாங்கணும். ஒரு வேலை இப்போ நீங்கள் செட்டாப் பாக்ஸ்க்கோ இல்லை வேறு எதுக்காச்சும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லைனா HDMI போட்டிருக்கு, 2 போட்டிருக்கு, நீங்கள் 2 கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு பேக் சைடு காட்டுறேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா HDMI 1 to 2 கனெக்ட் பண்ணிக்கலாம், USB 1 to 2 கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க்கும் 1 TB வரைக்கும் இல்லை 2 TB வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 3.5mm ஜாக்கும் இருக்குது. அதே மாதிரி அதே போர்ட்டில் நீங்கள் வந்து இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏவி கேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டன்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். ரிமோட்டு இல்லை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 9500 லூமன்ஸ் வரைக்கும் இது வருது. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து படம் ஓடும்போது பிக்சர் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லி காட்டுறேன். கலர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மவுண்டிங்கு இது சீலிங் வந்து நான் எவ்வளோக்குன்னா ஒரு 750க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். வாங்கிட்டு இப்போ இதில் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ நைட் டைமு எப்படி இருக்குது பிக்சர் குவாலிட்டி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணுறேன்.